சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அகிலா, பொதுநல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு நிபுணர், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வானகரம், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்கும் தேவையானது. அவங்களோட சுகர் லெவல்ஸை எப்படி பெட்டராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை பெட்டராக்க முடியும். ஸோ பிளட் சுகர் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் ஃபாஸ்டிங் சுகர், பிபி சுகரை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு அதை வச்சே மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு நாள் சுகர் ஏற்றமாகவும் ஒரு நாள் சுகர் இறக்கமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா HbA1cங்கிறது 3 month ஆவரேஜ் பிளட் சுகர். அந்த பிளட் சுகர் லெவல்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிளட் சுகர் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது, அதோட பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஹோம் பிளட் சுகர் மானிட்டரிங்னு இருக்குது. ஒரு சின்ன டிவைஸ் நீங்கள் ஃபார்மசிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பையோ கையில் குத்தி பார்ப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கலாம். அதில் நீங்கள் சுகர் வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதாங்கிறது தெரியும். அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன். ஓகே, நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செக் பண்ணுறீங்க, சுகர் 250 இருக்குதுன்னா அன்னைக்கு மத்தியானத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதோ ஸ்வீட் சாப்பிட்றதையோ அவாய்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஜென்ரல் ரூல். டிப் நம்பர் 2, சில பேருக்கு பார்த்தோன்னா, நான் என்ன பண்ணாலும் டாக்டர் எனக்கு ஃபாஸ்டிங்கில் சுகர் ஹையாகவே இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் அதை குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன சாப்பிட்றோங்கிறது நம்ம காலையில் சாப்பிட்றப்போ 4 இட்லி ப்ளஸ் சட்னி அப்படின்னு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மாவு பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது, புரத பொருட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இட்லியாக மாற்றுங்க. அந்த மீதி 2 இட்லிக்கு பசிக்கும் உங்களுக்கு, அதுக்கு ப்ரோட்டீன்ஸ் உள்ளதாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸுங்கிறப்போ முட்டை வெள்ளைக்கரு, நீங்கள் முட்டை வெள்ளைக்கரு 2 முட்டையோ 3 முட்டையோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் பசிக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லை நீங்கள் வெஜிடேரியன் பியூராக எக்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பாதாம் ஊற வச்சுட்டு அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பருப்பு கூட்டு இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது அவசியம். ரொம்ப தள்ளி சாப்பிட வேண்டாம். பசி அதிகமாக்கிட்டு அப்புறம் சாப்பிட்றப்போ எல்லாருமே நமக்கு அதிகமாக தான் சாப்பிட தோணும். அதனால் கரெக்டான அளவில் சாப்பிடுங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது. சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, இல்லை சில பேருக்கு சாப்பிட்ட உடனே ஸ்வீட் டீத்துன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சாக்லேட் போட்டால் தான் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சர்க்கரை நோய்க்கு தேவையான ஃப்ரூட்ஸை 11 மணி போல் சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். போஸ்ட் பிராண்டியல் சுகர், ஆஃப்டர் ஃபுட் சுகர் ரொம்ப ஹை ஆகாது. ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்டில் உள்ளவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன டெண்டன்சி ஆகுதுன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்ற டைமே ரொம்ப லேட் ஆகுது. 9:30, 10, 11 o'clock சாப்பிட்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு 7:30 to 8 o'clock உங்கள் டின்னர் டைமை முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே அந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். டிவி பார்த்துட்டே குறிக்கிறது, மிக்சர் சாப்பிட்றது, இல்லை 2வது தடவை உங்களுக்கு 11 மணி போல் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்றது, அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் செகண்ட் நம்ம மார்னிங்க்கு சொன்ன மாதிரியே என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோங்கிறத அளவையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் மீலில் அட்லீஸ்ட் 50% கார்போஹைட்ரேட்ஸ் இருந்ததுன்னா மீதி ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். தூக்கமின்மையினால் காலையில் உள்ள சுகர் அதிகமாகும். உங்களுக்கு தூக்க பிரச்சனை இருந்ததுனால் உங்கள் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்லீப் ஹைஜீன் சில அட்வைசஸ் கொடுத்தே நம்ம ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்லீப்பிங் டிஸார்டர் ஏதாவது இருக்குதா, ஸ்லீப் பண்ணுறப்போ ஸ்னோரிங் இருக்குதா, அதனால உங்களுக்கு தூக்கம் அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் எதுவுமே இல்லாட்டி ஸ்லீப்பிங் டேப்லெட் தேவைப்பட்டுச்சுன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபாஸ்டிங் சுகரை குறைக்கணும்னா இந்த 2 டயட் அண்ட் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2 டைமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 10 minutes ஒரு ரிலாக்ஸ்டு வாக்கிங் பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஃபாஸ்டிங் சுகரில் சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்சஸ் தெரியும். இந்த 2 சுகரில் எது சுகர் அதிகமாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப நைட்டு உள்ள மெடிசனையோ இல்லை இன்சுலினையோ சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் பெட்டர் ஆகும்.
ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டிங்கையும் பிபியையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான டிப். இன்னொன்று, இப்போ எல்லாமே நல்லா இருக்குது டாக்டர், எனக்கு ஃபாஸ்டிங் நல்லா இருக்குது, பிபி நல்லா இருக்குது, அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ நான் HbA1c லெவல்ஸ் எடுத்தாலுமே அது 8க்கு மேலே தான் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட நாளில் மீதி உள்ள நேரங்களில் நம்மளோட சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து காலையில் ரொம்ப லைட்டாக சாப்பிடுவாங்க, மத்தியானம் ரொம்ப ஹெவி மீல் எடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ வந்து ஆஃப்டர் லஞ்சும் ஈவினிங் டைமும் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த நம்ம ஹோம் மானிட்டரிங் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வேறு எங்கே சுகர் அதிகமாகுது அப்படின்னு பார்க்க சொல்லுவோம். ப்ரீ டின்னர் கொஞ்சம் பாருங்கள், ஈவினிங் டைமில் சுகர் செக் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் சஜஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறது. இப்போ அந்த லஞ்ச் டைமுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த லஞ்ச் டைமுக்கு நம்ம ஏதாவது மெடிசனோ இல்லை இன்சுலின் டோஸையோ சேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்னா அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க HbA1c லெவல்ஸ் வந்து பெட்டர் ஆகும். ரெண்டாவது வந்து ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியா என்னென்னா, இப்போ சில பேருக்கு வந்து 3 மணி போல் என்ன ஆகும்னா திடீர்னு வந்து பசிச்சு வேர்த்து கொட்டி படபடன்னு ஆகி ஏதாவது சாப்பிட்டாதான் பெட்டர் ஆகும் அப்படின்னு தோணும். சில பேருக்கு 11 மணி போல் சாப்பிட்டு காலையில் 2 மணி நேரம் கழிச்சு லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஹைப்போகிளைசீமியா இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே வந்து அதை கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சுகர் எடுப்போம், ஃபாலோட் பை வந்து சாக்லேட் எடுப்போம், பிஸ்கெட் எடுப்போம். என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஹைப்போகிளைசீமியாவை கரெக்ட் பண்ணுறப்போ நம்ம சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 50 இருந்தது 200 300 அந்த மாதிரி போய் தான் இறங்கும். ஸோ வந்து கரெக்ஷன்னால HbA1c நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஹை சுகரும் ரெஸ்ட் ஆஃப் த டைமில் இருக்காங்கிறத பார்க்கணும், லோ சுகர் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதில் எது இருந்ததுனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா எந்த மெடிசனை சேஞ்ச் பண்ணலாம், அப்போ வந்து உங்களுக்கு ஹைப்போ வராமல் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 3 o'clock வருது அப்படின்னா நைட்டில் உள்ள மெடிசனை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா HbA1c கண்ட்ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம். இதில் என்ன எதுன்னா, டயபெட்டிஸ்னால் இப்படி தான் அப்படின்னு எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே ரூல்ஸை நம்ம சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு செக் பண்ணுங்கள், உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உள்ள மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களோட கண்ட்ரோல் வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ட்ரோல் பெட்டர் ஆணுச்சுன்னா சுகர்னால வர்ற காம்ப்ளிகேஷன், ஐ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், காலுக்கு போகிற ரத்த ஓட்ட ப்ராப்ளம், நரம்பு ஓட்ட ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். அதனால வர ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருக்கப்போ உங்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, குவாலிட்டி ஆஃப் லைஃப்லாம் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள்.